வணக்கம் குழந்தைகளே. இன்று நம்ம சேனல்ல இருந்து சில அழகான கதைகளை ஒன்றாக பார்க்கலாம். வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதையை கேட்க போறோம். இந்த கதையில் ஹீரோ யாருன்னு தெரியுமா? சிங்கம் இல்ல, புலி இல்ல. இன்று நம்ம கதையின் ஹீரோ பழங்கள். மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, திராட்சை இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஒரு அருமையான பாடம் சொல்லப் போறாங்க. அப்போ வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்கு அருகில் ஒரு பெரிய பழத்தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் மிகவும் அழகாக இருந்தது. அங்கே மாம்பழ மரம், ஆப்பிள் மரம், வாழை மரம், ஆரஞ்சு மரம், திராட்சை கொடிகள் இப்படி பல மரங்கள் வளர்ந்திருந்தன. காலை நேரம் வந்ததும் பறவைகள் கீச்சு கீச்சு என்று பாடும். மெதுவான காற்று மரங்களின் இலைகளை ஆட்டும். சூரியன் மெதுவாக ஒளி வீசும். அந்த தோட்டம் முழுக்க சந்தோஷமும் அழகும் நிறைந்த இடம். ஆனா ஒரு நாள் அந்த தோட்டத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது. மனிதர்கள் இல்லாத நேரத்தில் அந்த பழங்கள் எல்லாம் தங்களுக்குள் பேச ஆரம்பிச்சாங்க. முதலில் பேச ஆரம்பிச்சது மாம்பழம். மாம்பழம் பெருமையாக சொன்னது, இந்த உலகத்திலேயே நான் தான் சிறந்த பழம். எல்லா குழந்தைகளுக்கும் நான் தான் ரொம்ப பிடிக்கும். நான் தான் பழங்களின் ராஜா. அதை கேட்ட ஆப்பிள் சிரித்தது. ஆப்பிள் சொன்னது, அப்படி சொல்லாதே நந்தா. டாக்டர்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? ஒரு நாள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் தேவையில்லை. அதனால் நான் தான் முக்கியமான பழம். அதை கேட்ட வாழைப்பழம் உடனே பேச ஆரம்பிச்சது. ஓஹோ, நீங்க இருவரும் சண்டை போடாதீங்க. குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போது என்ன எடுத்துச் செல்றாங்க தெரியுமா? வாழைப்பழம். உடனே சக்தி தர்றது நான் தான். அதுக்குள் ஆரஞ்சு பேச ஆரம்பிச்சது. என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் உடம்புக்கு வைட்டமின் சி கொடுக்கறேன். நோய் வராம காப்பாத்துறது நான் தான். அதுக்குள் திராட்சை கூட பேச ஆரம்பிச்சது. நான் சின்னதா இருக்கலாம், ஆனா என்னுள் நிறைய சத்து இருக்கு. என்னை ஜூஸ் ஆக்கியும் சாப்பிடலாம், உலர் திராட்சையாவும் சாப்பிடலாம். இப்ப எல்லா பழங்களும் சண்டை ஆரம்பிச்சாங்க. நான் தான் பெரியவன், இல்லை நான் தான், இல்லை நான் தான். அந்த தோட்டம் முழுக்க சத்தமாகிவிட்டது. அப்போ அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு பெரிய பழைய ஆலமரம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த ஆலமரம் ரொம்ப வயசானது. அதுக்கு நிறைய அறிவு. அது மெதுவாக பேச ஆரம்பிச்சது. குட்டிப் பழங்களே, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? மாம்பழம் சொன்னது, நாங்க யார் பெரிய பழம் என்று பேசிக்கிட்டு இருக்கோம். அதை கேட்ட ஆலமரம் மெதுவாக சிரித்தது. உண்மையில் யாரும் தனியா பெரியவர்களில்லை. மாம்பழம் இனிப்பு தரும், ஆப்பிள் ஆரோக்கியம் தரும், வாழைப்பழம் உடனே சக்தி தரும், ஆரஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தி தரும், திராட்சை புத்துணர்ச்சி தரும். அதனால் ஒவ்வொரு பழமும் உலகத்திற்கு முக்கியம். பழங்களெல்லாம் அமைதியாக சிந்திக்க ஆரம்பித்தன. அந்த நேரத்தில் ஒரு குட்டி குரங்கு தோட்டத்துக்குள் வந்தது. அது ரொம்ப பசியாக இருந்தது. அது முதலில் ஒரு மாம்பழம் எடுத்தது. வாவ், ரொம்ப சுவை. பின்னர் அது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டது. அடடா, இதுவும் சூப்பர். பின்னர் அது ஆரஞ்சு சாப்பிட்டது. பின்னர் திராட்சையும் சாப்பிட்டது. அது ரொம்ப மகிழ்ச்சியாகி சொன்னது, இந்த தோட்டத்தில் இருக்கும் எல்லா பழங்களும் ரொம்ப அருமை. அதை கேட்ட பழங்களெல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. மாம்பழம் மெதுவாக சொன்னது, நான் தவறாக நினைத்தேன். ஆப்பிள் சொன்னது, நானும். வாழைப்பழம் சொன்னது, நாம் எல்லாரும் நண்பர்களாக இருக்கலாம். அந்த நாளிலிருந்து அந்த தோட்டத்தில் இருந்த பழங்கள் யாரும் சண்டை போடவில்லை. அவையெல்லாம் ஒன்றாக பேசின, ஒன்றாக சிரித்தன, நண்பர்களாக வாழ்ந்தன. ஒரு நாள் சில குழந்தைகள் அந்த தோட்டத்திற்கு வந்தார்கள். அவர்கள் பல பழங்களை சேகரித்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றார்கள். வீட்டில் அம்மா அந்த பழங்களைக் கொண்டு ஒரு பெரிய பழ சலாட் செய்தார். மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, திராட்சை எல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப சுவையான சலாடானது.
குழந்தைகளெல்லாம் மகிழ்ச்சியாக சாப்பிட்டனர். அதை பார்த்த பழங்கள் எல்லாம் ஒன்றாக நினைத்தன. நாம் ஒன்றாக இருந்ததால்தான் இந்த மகிழ்ச்சி. அந்த நாளிலிருந்து அந்த தோட்டம் ஒரு புதிய பெயர் பெற்றது, ஒற்றுமை தோட்டம். அங்கே வரும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது. ஒற்றுமை இருந்தால்தான் உண்மையான வலிமை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமை இருக்கிறது, அதை மதிக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இப்படி அருமையான கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். பாய் குழந்தைகளே. ஒரு சிறிய கிராமம், பசுமை நிறைந்த வயல்கள். காலை சூரியன் தங்க நிறத்தில் பூமியை தொட்டுக் கொண்டிருக்கும் நேரம். அந்த அழகான கிராமத்தில் வாழ்ந்தான் கார்த்திக். 10 வயதுதான். ஆனால் மனசு இன்னும் வளர வேண்டிய வயது. கார்த்திக் சுறுசுறுப்பானவன், சிரிப்பு நிறைந்தவன். ஆனால் சில நேரங்களில் மற்றவர்களை கிண்டல் செய்யும் பழக்கம் இருந்தது. அவன் அம்மா அவனிடம் எப்போதும் சொல்லுவாள், கார்த்திக், நல்ல மனிதனாக இருக்கணும், பிறருக்கு உதவணும், அன்பு காட்டணும். ஆனால் அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதியவில்லை. ஒரு நாள் அவர்களின் பள்ளிக்கு ஒரு புதிய மாணவன் வந்தான். அவன் பெயர் ரவி. அமைதியானவன், பழைய சீருடை, சிறிது கிழிந்த காலணி. மாணவர்கள் சிலர் அவனை பார்த்து சிரித்தார்கள். கார்த்திக்கும் சிரிப்பு வந்தது. ஏ ரவி, உன் ஷூ பாத்தியா என்று கிண்டல் செய்தான். ரவி தலை குனிந்து நின்றான். அந்த நிமிடம் அவனுடைய கண்களில் இருந்த சோகத்தை யாரும் கவனிக்கவில்லை. மதிய உணவு நேரம். அனைவரும் தங்கள் டிபன் பெட்டிகளை திறந்தார்கள். கார்த்திக்கிடம் சுவையான லெமன் சாதம், ரவியிடம் எதுவும் இல்லை. ரவி, உன் டிஃபன்? இன்று செய்ய முடியல என்றான் அவன் மெதுவாக. அந்த நிமிடம் கார்த்திக்குள் ஏதோ ஒன்று துடித்தது. அவன் அம்மாவின் வார்த்தை நினைவுக்கு வந்தது, பிறருக்கு நல்லது செய். அவன் டிஃபனை 2 பாகமாக பிரித்தான். வா, நாம சேர்ந்து சாப்பிடலாம். அந்த சிறிய செயல் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். ரவியின் கண்களில் முதல் முறையாக மகிழ்ச்சி தெரிந்தது. ஒரு மழை நாள். வானம் முழுக்க கருமேகங்கள். பள்ளி முடிந்து வீடு திரும்பும் வழி. கார்த்திக்கிடம் குடை இருந்தது, ரவியிடம் இல்லை. வா, என் குடைக்குள் வா. இருவரும் சேர்ந்து நடந்தார்கள். அப்போது சாலையோரத்தில் ஒரு குட்டி நாய் மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. கார்த்திக் முன்னால் சென்றான். ஆனால் ரவி நின்றான். அதுக்கும் உயிர் இருக்கு. அந்த வார்த்தை கார்த்திக்குள் ஏதோ ஒன்றை மாற்றியது. இருவரும் அந்த நாயை எடுத்துக்கொண்டு ஒரு குடிசைக்குள் வைத்து துடைத்தார்கள். அந்த நாய் மெதுவாக வாலசைத்தது. அந்த நிமிடம் கார்த்திக்கு புரிந்தது, அன்பு காட்டினால் உலகம் பதிலளிக்கும். ஒரு நாள் கார்த்திக் ரவியின் வீட்டுக்கு சென்றான். சிறிய குடிசை. உள்ளே உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்த ரவியின் அம்மா. ரவிதான் எல்லா வேலைகளும் செய்தான். அவன் சிரித்தபடியே சொன்னான், என்னிடம் எல்லாம் இல்லை, ஆனா என்னிடம் அன்பிருக்கு. அந்த வார்த்தை கார்த்திக்கு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. பள்ளி விளையாட்டு போட்டி நாள். ஓட்டப் போட்டி. ரவியும் கலந்து கொண்டான். ஓடிக்கொண்டிருந்த போது அவன் கீழே விழுந்தான். மற்றவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். கார்த்திக் நின்றான். ஒரு நொடி அவன் உள்ளத்தில் 2 குரல்கள், வெற்றி, நட்பு. அவன் முடிவு செய்தான். அவன் திரும்பி ரவியை எழுப்பினான். நான் உன்னோட ஓடுறேன். இருவரும் சேர்ந்து கடைசியாக போட்டியை முடித்தார்கள். அவர்கள் முதல் பரிசு பெறவில்லை. ஆனால் அந்த நாள் உண்மையான வெற்றியாளர் கார்த்திக் தான். ஏனெனில் அவன் மனித நேயத்தை தேர்வு செய்தான். அந்த நாளிலிருந்து கார்த்திக் மாறினான். அவன் பள்ளியில் நண்பர்களுடன் சேர்ந்து சிறுவர் அன்பு குழு தொடங்கினான். பழைய ஆடைகள் சேகரித்தார்கள். வயதானவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள். மரங்கள் நட்டார்கள். கிராமத்தை சுத்தமாக வைத்தார்கள். சிறிய கைகள்
பெரிய மாற்றத்தை உருவாக்கின. பல வருடங்கள் கழித்து ரவி ஆனான் மருத்துவர், கார்த்திக் ஆனான் சமூக சேவகர். இருவரும் சேர்ந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்தார்கள். ஒரு பள்ளி விழாவில் கார்த்திக் பேசினார். குழந்தைகளே, பெரிய மனிதராக வேண்டுமென்றால் முதலில் நல்ல மனிதராக இருங்கள். பணம், பதவி, புகழ் இவையெல்லாம் தற்காலிகம். ஆனால் ஒரு நல்ல மனசு, ஒரு உதவி, ஒரு அன்பான செயல், அது வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும். அன்புதான் மிகப்பெரிய பலம். மெதுவான இசை உயர்கிறது. 2 சிறுவர்கள், ஒரு நட்பு, ஒரு சிறிய மாற்றம். அந்த மாற்றம் ஒரு கிராமத்தையே மாற்றியது. உங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய சக்தி உங்கள் இதயம். அதை அன்பால் நிரப்புங்கள். உலகம் தானாகவே அழகாகிவிடும். வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதையை கேட்க போறோம். மெதுவான உணர்ச்சி மிகுந்த பின்னணி இசை. மழை. சிலருக்கு அது ஒரு அழகான நினைவு, சிலருக்கு அது ஒரு குளிர்ந்த மகிழ்ச்சி. ஆனால் சிலருக்கு அதே மழை ஒரு பெரிய சோதனையாகவும் இருக்கலாம். ஈரோடு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் செம்புலி. பசுமை நிறைந்த வயல்கள், காற்றில் ஆடும் தென்னை மரங்கள், மாலை நேரத்தில் கோவிலில் ஒலிக்கும் மணி சத்தம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தார் அருண். அருண் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். மிக எளிமையான வாழ்க்கை. அவருடன் வாழ்ந்தவர்கள் அவரின் அம்மா கமலா, மனைவி மீனா மற்றும் அவர்களின் சிறிய மகன் ஆதவ். அருண் எப்போதும் ஒரு விஷயம் சொல்வார். வாழ்க்கையில் பணம் முக்கியமில்லை, மனசு நல்லாயிருக்கணும். ஒரு நாள் காலை முதலே வானம் கருமேகங்களால் நிரம்பியிருந்தது. இன்று மழை அதிகமா பெய்யும் போல இருக்கு என்று அருண் வெளியே பார்த்தபடி சொன்னார். அவரது அம்மா சிரித்தபடி சொன்னார், கொடை எடுத்துக்கிட்டு போ. அருண் பள்ளிக்கு சென்றார். மதியம் வரை மழை சாதாரணமாக இருந்தது. ஆனால் மாலை நேரம் வானமே திறந்துவிட்டது போல கனமழை கொட்டியது. பள்ளி முடிந்து அருண் கொடையை பிடித்து வீட்டிற்கு நடந்து வந்தார். அந்த நேரத்தில் சாலையோரத்தில் ஒரு காட்சி அவரை நிறுத்தியது. ஒரு வயதான மூதாட்டி மழையில் முழுவதும் நனைந்து சாலையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. அருண் உடனே அருகே சென்றார். பாட்டி, ஏன் இங்க மழையில உட்கார்ந்திருக்கீங்க? மூதாட்டி மெதுவாக தலை தூக்கி பார்த்தாள். மகனே, எனக்கு போக இடமில்லை. அந்த ஒரு வாக்கியம் அருணின் மனதை உடைத்தது. அவர் ஒரு நொடி அமைதியாக நின்றார். நான் இவளை உதவலாமா? மக்கள் என்ன பேசுவாங்க? இப்படி பல எண்ணங்கள் வந்தன. ஆனால் உடனே அவரின் உள்ளம் ஒரு பதில் சொன்னது. ஒரு மனிதன் உதவி கேட்கும்போது நீ உதவாம போனா அதுவே தவறு. அருண் சிரித்தபடி சொன்னார், பாட்டி வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. மூதாட்டி நம்ப முடியாமல் பார்த்தாள். உண்மையாவா மகனே? ஆமா, வாங்க. அவர்கள் இருவரும் மழையில் நடந்து வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டின் கதவை திறந்த மீனா முதலில் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள். யார் இது? அருண் மெதுவாக சொன்னார். மழையில் சாலையோரத்தில் இருந்தாங்க, நம்ம வீட்டில் தங்கட்டும். மீனா ஒரு நொடி அமைதியாக இருந்தாள். பிறகு சிரித்தாள். வீடு சிறியதுதான், ஆனா மனசு பெரியதுதான் இல்லையா? அந்த ஒரு வாக்கியம் அந்த வீட்டின் உண்மையான அழகை காட்டியது. மூதாட்டிக்கு உலர்ந்த துணி கொடுத்தார்கள், சூடான சாப்பாடு கொடுத்தார்கள். சிறிய ஆதவ் அருகே வந்து கேட்டான், பாட்டி, உங்க பெயர் என்ன? அவள் சிரித்தாள். மாரியம்மாள். அந்த நாள் முதல் மாரியம்மாள் அந்த வீட்டில் தங்க ஆரம்பித்தாள். ஆனால் கிராமத்தில் பேசு பேச்சு ஆரம்பித்தது. அருண் ஏன் அந்த மூதாட்டியை வீட்டில் வைத்திருக்கிறார்? அவள் யார்? பிரச்சனை வந்தா? ஒரு நாள் அருணின் நண்பர் பாலா வந்து சொன்னான், மச்சா, எல்லாரையும் இப்படி வீட்டில் வைத்துக்கிட்டா நல்லதா இருக்கும். அருண் சிரித்தார். நான் நல்ல பேருக்காக வாழ்வில்லை, நல்ல மனசுக்காக வாழ்றேன். ஒரு இரவு
மாரியம்மாள் அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். மீனா அருகே சென்று கேட்டாள், பாட்டி, ஏன் அழறீங்க? அப்போது மாரியம்மாள் தனது கதையை சொன்னாள். அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். நகரத்தில் வேலை. திருமணமான பிறகு அவன் அம்மாவை சுமையாக நினைத்தான். ஒரு நாள் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டான். நான் பெத்த பையன், என்னை வெளியே தள்ளிட்டான். அந்த வார்த்தைகள் வீட்டிலிருந்த அனைவரையும் அமைதியாக்கியது. அருணின் கண்களில் கண்ணீர் வந்தது. நாட்கள் சென்றது. மாரியம்மாள் அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தாள். ஆதவுடன் விளையாடுவாள், கமலாவுடன் பேசுவாள். ஆனால் வயது, அது மெதுவாக அவளை பலவீனப்படுத்தியது. ஒரு நாள் மருத்துவர் சொன்னார், அவருக்கு அதிக நாட்கள் இல்லை. அந்த இரவு மாரியம்மாள் அருணின் கையை பிடித்தாள். மகனே, நான் பெத்த பையன், என்னை விட்டான். ஆனா நீ என் மகனாக இருந்தாய். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் என்றும் மறக்க முடியாத நினைவாக இருந்தது. சில நாட்களில் மாரியம்மாள் அமைதியாக உயிர்விட்டாள். அந்த சம்பவம் அருணின் வாழ்க்கையை மாற்றியது. அவர் ஒரு முடிவு எடுத்தார். இந்த கிராமத்தில் வீடு இல்லாமல் இருக்கும் மூதாட்டிகளுக்கு உதவணும். அவர் தனது சேமிப்பை எடுத்தார். நண்பர்கள் உதவி செய்தார்கள். கிராம மக்கள் சேர்ந்தார்கள். 1 வருடம் கழித்து ஒரு சிறிய இல்லம் கட்டப்பட்டது. அதன் பெயர் மனிதநேயம் இல்லம். அந்த இல்லத்தில் வீடு இல்லாத பல மூதாட்டிகள் பாதுகாப்பாக வாழ ஆரம்பித்தார்கள். திறப்பு நாளில் அருண் ஒரு விஷயம் சொன்னார். மழை ஒரு நாள் பெய்து நின்றுவிடும். ஆனால் மனிதன் செய்த நல்லது என்றும் நின்று கொண்டே இருக்கும். ஒரு மழை நாள், ஒரு சிறிய கருணை, அது ஒரு கிராமத்தின் வாழ்க்கையை மாற்றியது. வாழ்க்கையில் நாம் பெரிய விஷயம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் ஒரு நல்ல மனசு போதும். ஏனெனில் மனித நேயம்தான் இந்த உலகின் மிகப்பெரிய சக்தி. மெதுவாக இசை மங்குகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இப்படி அருமையான கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஒரு சிறிய நகரத்தில் சூரியன் பொன்னான கதிர்களை பூமியில் பொழிந்து கொண்டிருந்தான். அந்த நகரத்தில் ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவள் பெயர் நிலா. நிலா ஒரு சாதாரண குழந்தை இல்லை. அவளுக்கு பெரிய கனவுகள் இருந்தது. ஒரு நாள் உலகத்துக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை அவள் இதயத்தில் எப்போதும் இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு அறிவிப்பு செய்தார். மாணவர்களே, அடுத்த வாரம் விஞ்ஞான கண்காட்சி நடைபெறும். முழு வகுப்பும் உற்சாகத்தில் கைதட்டியது. ஆனால் நிலா மட்டும் அமைதியாக யோசித்தாள். நான் என்ன செய்யலாம்? அன்று இரவு நிலா தனது மேசையில் அமர்ந்து ஆழமாக யோசித்தாள். அவள் மனதில் ஒரு கேள்வி. மின்சாரமில்லாத கிராமங்களுக்கு உதவ முடியுமா? அந்த நேரம் அவளது கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது. காற்றாலை என்று அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள். அடுத்த நாள் முதல் நிலா பழைய பிளாஸ்டிக் பாட்டில்கள், கார்ட்போர்ட் துண்டுகள், சிறிய மோட்டார் பாகங்கள் எல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தாள். அவள் தாத்தா அவளை கவனித்தார். நிலா, உனக்கு உதவி வேண்டுமா? நிலா சிரித்தாள். தாத்தா, நான் ஒரு சிறிய காற்றாலை செய்யப் போகிறேன். தாத்தா மெதுவாக அவளுக்கு காற்றின் சக்தியை விளக்கினார். காற்று எப்படி சக்கரத்தை சுழற்றுகிறது, அது எப்படி மின்சாரமாக மாறுகிறது? நிலா ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் முதல் முயற்சி தோல்வியடைந்தது. சக்கரம் சுழலவில்லை. நிலாவின் கண்களில் நீர் வந்தது. எனக்கு முடியாது போல. தாத்தா அவளது தோளில் கை வைத்தார். முடியாது என்று சொல்லும் முன் இன்னொரு முறை முயற்சி செய். அந்த வார்த்தைகள் நிலாவின் மனதில் தீப்பொறி போல எரிந்தது. அவள் மீண்டும் முயற்சி செய்தாள். பிழையை கண்டுபிடித்தாள். சக்கரத்தின் கோணத்தை சரி செய்தாள். அவள் மெதுவாக காற்றை ஊதினாள். ஒரு நொடிக்கு எதுவும் நடக்கவில்லை. அடுத்த நொடியில் சக்கரம் சுழல ஆரம்பித்தது. சிறிய விளக்கு ஒளிர்ந்தது. தாத்தா, வேலை செய்கிறது என்று நிலா குதித்து மகிழ்ந்தாள். கண்காட்சி நாள் வந்தது. பள்ளி மண்டபம் நிறைந்திருந்தது. பல மாணவர்கள் பல திட்டங்கள் கொண்டு வந்திருந்தனர். நிலா தனது காற்றாலையை அமைதியாக அமைத்தாள். நியாயாதிபதிகள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்தனர். நிலாவின் முன் வந்தபோது அவள் தைரியமாக விளக்க ஆரம்பித்தாள். இது சிறிய காற்றாலை, மின்சாரமில்லாத இடங்களில் உதவும். அனைவரும் கவனமாக கேட்டனர். இந்த ஆண்டின் முதல் பரிசு நிலாவுக்கு. முழு மண்டபமும் கைத்தட்டலால் முழங்கியது. நிலாவின் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர். அவள் தாத்தாவை பார்த்தாள். அவர் சிரித்தார். நம்பிக்கை இருந்தால் காற்றையும் நண்பனாக்கலாம். அந்த நாள் நிலா ஒரு பரிசை மட்டும் வெல்லவில்லை, தன்னம்பிக்கையையும் வென்றாள். இறுதி நெறி: தோல்வி முடிவு அல்ல, முயற்சி நிறுத்துவதுதான் உண்மையான தோல்வி. நீங்களும் உங்கள் கனவுகளை நம்புங்கள். ஒரு நாள் உங்கள் காற்றாலை கூட உலகத்தை ஒளிரச் செய்யும். ஒரு அழகான சிறிய நகரம் இருந்தது. அதன் பெயர் பொன்மலைபுரம். அந்த நகரத்தில் பசுமையான மரங்கள், பறவைகளின் இனிமையான குரல், சிறிய வீடுகள், சிரித்துக்கொண்டே விளையாடும் குழந்தைகள், இவை எல்லாம் அந்த இடத்தை மிகவும் அழகாக மாற்றியிருந்தன. அந்த நகரத்தில் ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய பெயர் விக்னேஷ். விக்னேஷ் மிகவும் புத்திசாலி. அவனுக்கு நல்ல மனசு இருந்தது. ஆனால் அவனுக்கு சில கெட்ட பழக்கங்களும் இருந்தன. அவன் காலை நேரத்தில் சீக்கிரம் எழுவதில்லை. அலாரம் அடித்தாலும் மீண்டும் தூங்கிவிடுவான். அவனுடைய அறை எப்போதும் குழப்பமாக இருக்கும். புத்தகங்கள் ஒரு இடத்தில், பொம்மைகள் இன்னொரு இடத்தில். அம்மா தினமும் சொல்லுவார், விக்னேஷ், நல்ல பழக்கங்கள் இருந்தால்தான் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். ஆனால் விக்னேஷ் சிரித்துக்கொண்டே சொல்வான், சரி அம்மா, நாளை பார்க்கலாம். அப்படி சொல்லிவிட்டு ஓடிப்போய் விளையாடி விடுவான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்தார். அவர் மேசையின் மீது ஒரு அழகான பொற்கிரீடம் வைத்திருந்தார். அனைத்து குழந்தைகளும் ஆச்சரியமாக பார்த்தனர். ஆசிரியர் மெதுவாக சொன்னார்,
இந்த வாரம் நம்ம பள்ளியில் நல்ல பழக்க வாரம். யார் நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பொற்கிரீடம் பரிசாக வழங்கப்படும். இந்த வார்த்தை விக்னேஷின் மனதில் ஒலித்தது. பொற்கிரீடம். அவன் மனதில் நினைத்தான், இந்த கிரீடம் எனக்கே வேண்டும். அன்று இரவு வீட்டிற்கு வந்தவுடன் விக்னேஷ் ஆழமாக சிந்தித்தான். எப்படி நான் நல்ல பழக்கங்களைத் தொடங்கலாம்? அடுத்த நாள் காலை அலாரம் டிங் டிங் என்று ஒலித்தது. விக்னேஷ் மெதுவாக கண்களைத் திறந்தான். மனம் சொன்னது, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். ஆனால் உடனே அவனுக்கு நினைவு வந்தது, பொற்கிரீடம். அவன் உடனே எழுந்தான், ஜன்னலைத் திறந்தான். காலை காற்று முகத்தில் மோதியது. பறவைகள் கீச் கீச் என்று பாடின. விக்னேஷ் சிரித்தான். அம்மா பார்த்து ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு சீக்கிரமாய் எழுந்துட்டியா? விக்னேஷ் சொன்னான், ஆமம்மா, இனிமேல் நான் சீக்கிரம் எழுவேன். அதன் பிறகு அவன் பற்களை நன்றாக துலக்கினான். குளித்தான். தன் அறையை சுத்தமாக அடுக்கினான். புத்தகங்களை அழகாக வைத்தான். அம்மா மகிழ்ச்சியுடன் பார்த்தார். இதுதான் என் நல்ல பையன். மாலை நேரம் வந்தது. விக்னேஷ் வீட்டுக்கு வந்தவுடன் முதலில் தனது வீட்டுப் பாடத்தை முடித்தான். பின்னர்தான் விளையாடச் சென்றான். அவன் புரிந்து கொண்டான், முதலில் கடமை, பிறகு மகிழ்ச்சி. ஒரு நாள் பள்ளியில் மதிய உணவு நேரம். விக்னேஷ் தனது லஞ்ச் பாக்ஸை திறந்தான். அருகிலிருந்த ஒரு நண்பன் அமைதியாக இருந்தான். அவன் உணவு கொண்டு வரவில்லை. விக்னேஷ் உடனே தனது உணவை பகிர்ந்தான். நாம் சேர்ந்து சாப்பிடலாம். நண்பன் மகிழ்ச்சியாக சிரித்தான். அந்த நாள் விக்னேஷ் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டான். உணவை பகிர்வது மகிழ்ச்சியை அதிகரிக்கும். மற்றொரு நாள் பள்ளி வழியிலே ஒரு சிறுவன் தவறி விழுந்தான். விக்னேஷ் உடனே ஓடி உதவினான். அவனை எழுப்பினான். ஆசிரியர் அதை பார்த்து சொன்னார், மற்றவர்களுக்கு உதவுவது மிகவும் பெரிய நல்ல பழக்கம். ஒரு நாள் விக்னேஷ் தவறுதலாக நண்பனின் பென்சிலை உடைத்தான். முன்பு போல மறைக்கவில்லை. அவன் நேராக சொன்னான், மன்னிக்கணும், நான் தான் உடைத்தேன். நண்பன் சிரித்தான். பரவாயில்லை. விக்னேஷ் மனதில் ஒரு அமைதி உணர்ந்தான். அவன் புரிந்து கொண்டான், உண்மை பேசுவது மனதை லேசாக்கும். நாட்கள் கடந்து சென்றன. விக்னேஷ் இப்போது மாறிவிட்டான். அவன் சீக்கிரம் எழுகிறான், சுத்தமாக இருக்கிறான், உணவை வீணாக்கவில்லை, நேரத்தை மதிக்கிறான், நண்பர்களுக்கு உதவுகிறான், உண்மை பேசுகிறான். பள்ளியில் நல்ல பழக்க வாரத்தின் கடைசி நாள் வந்தது. அனைத்து மாணவர்களும் மேடையின் முன் கூடியிருந்தனர். தலைமை ஆசிரியர் மைக்ரோஃபோனில் அறிவித்தார், இந்த ஆண்டின் நல்ல பழக்கங்களின் பொற்கிரீடம் பெறுபவர். சில நொடிகள் அமைதி. பிறகு அவர் சொன்னார், விக்னேஷ். அனைவரும் கைத்தட்டினர். விக்னேஷ் மேடைக்கு வந்தான். தலைமை ஆசிரியர் அவன் தலையில் அழகான பொற்கிரீடத்தை வைத்தார். விக்னேஷின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். அவன் மெதுவாக சொன்னான், நல்ல பழக்கங்கள் ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். ஆனால் அதைத் தொடர்ந்து செய்தால் அது வாழ்க்கையை அழகாக மாற்றும். அன்று நாளிலிருந்து விக்னேஷ் பள்ளியின் ஒரு நல்ல முன்மாதிரியாக மாறினான். ஸ்டார் கதையின் நன்னெறி. குழந்தைகளே, நல்ல பழக்கங்கள்தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். வெட்டிக்ஸ், சீக்கிரம் எழுங்கள், சுத்தமாக இருங்கள், உணவை மதியுங்கள், நேரத்தை காப்பிங்கள், உண்மை பேசுங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள். அப்பொழுது வெற்றியின் பொற்கிரீடம் ஒரு நாள் உங்கள் தலையிலும் பிரகாசிக்கும். ஒரு காலத்தில் மரங்கள் மேகங்களைத் தொட்டு பசுமையாக நிறைந்த ஒரு அழகான காடிருந்தது. அதன் பெயர் ஆனந்தவனம். அந்த காட்டின் மையத்தில் ஒரு பெரிய பிரகாசமான ஏரி இருந்தது. அது அந்த காட்டின் உயிர். அந்த நீரில்தான் மான்கள் குடித்தன, முயல்கள் விளையாடின, யானைகள் குளித்தன, குரங்குகள் தண்ணீர் தெளித்தன. எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் ஒரு சிறிய குறை இருந்தது. அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தாலும் ஒற்றுமையாக இல்லை. ஒரு நாள் காட்டின் அரசன் சிங்கம் வீரசேகர்
ஒரு பெரிய கல்லின் மேல் நின்று அனைவரையும் அழைத்தான். நண்பர்களே, நாம் எப்போதும் இப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமெனில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சில விலங்குகள் கவனித்தன, சிலர் தலையசைத்தனர். ஆனால் குரங்குக்குட்டி சிரித்தான். நாம் எல்லாரும் பலசாலிகள்தானே, எதுவும் நடக்காது. யானை கருணாகரன் மெதுவாக சொன்னான், ஆபத்து வரும்போதுதான் ஒற்றுமையின் அர்த்தம் புரியும். ஆனால் யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாட்கள் சென்றன. மழை பெய்யவில்லை. வானம் வெறுமையாக இருந்தது. ஏரியின் நீர் மெதுவாக குறையத் தொடங்கியது. மண் பிளந்தது. சிறிய முயல் முத்து தாகத்தில் துடித்தது. அம்மா, தண்ணீர் குறைந்து போகிறதே என்று அது பயத்துடன் கேட்டது. முதல் முறையாக காட்டில் அமைதி பதற்றமாக மாறியது. அப்போது பழைய ஆமை அறிவு மெதுவாக முன்னே வந்தது. நான் பல வருடங்கள் வாழ்ந்தவன். வறட்சி வந்தால் ஒற்றுமை மட்டுமே காப்பாற்றும். இப்போது அனைவரும் கவனமாக கேட்கத் தொடங்கினர். சிங்கம் உறுதியுடன் சொன்னான், நாம் ஒன்றாக யோசிக்க வேண்டும். யானை கருணாகரன் நினைத்துப் பார்த்தான். வடக்கில் ஒரு பழைய ஆறு இருக்கிறது. அதன் பாதை அடைந்து போயிருக்கலாம். நாம் அதை திறந்தால் நீர் திரும்பி வரும். ஒரு நிமிடம் அமைதி. பிறகு அனைவரும் ஒரே நேரத்தில் தலையசைத்தனர். அந்த நாள் காடு மாறியது. யானைகள் பெரிய மரக்கிளைகளை தள்ளின, மான்கள் கற்களை நகர்த்தின, குரங்குகள் மரங்களிலிருந்து குதித்து கிளைகளை அகற்றின. சிறிய முயல் முத்து கூட சிறிய பாதையை தோண்டத் தொடங்கியது. முதல் முறையாக பெரியவன் சிறியவன் என்ற வேறுபாடு இல்லை. அனைவரும் ஒரே நோக்கத்தில் உழைத்தனர். அப்போது முத்து ஒரு சிறிய ஒலி கேட்டது. டிப் டிப். அது கற்களுக்குள் சிறிய நீர்த்துளி வழிவதைக் கண்டது. அது மகிழ்ச்சியுடன் கத்தியது. இங்கே, இங்கே தண்ணீர்! அனைவரும் ஓடி வந்தனர். யானைகள் கற்களை தள்ளின. ஒரு கணம் அமைதி. பிறகு திடீரென நீர் ஓடத் தொடங்கியது. ஏரி மெதுவாக நிரம்பியது. மான்கள் குதித்தன, குரங்குகள் கைத்தட்டின, யானைகள் மகிழ்ச்சியில் தும்பிக்கை உயர்த்தின. சிங்கம் பெருமையாக பார்த்தது. காடு மீண்டும் உயிர் பெற்றது. குட்டிக் குரங்கு அமைதியாக முத்துவை பார்த்தான். நான் தவறாக நினைத்தேன். சிறியவனாக இருந்தாலும் நீ பெரிய உதவி செய்தாய். முத்து சிரித்தது. நாம் எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்தோம். அந்த வார்த்தைகள் அனைவரின் மனதையும் தொட்டது. ஆனால் ஒரு நாள் காட்டின் எல்லையில் மரங்கள் விழும் சத்தம் கேட்டது. மனிதர்கள் வந்திருந்தனர். விலங்குகள் பயந்தன. இந்த முறை யாரும் தனியாக ஓடவில்லை. யானைகள் முன்னால் நின்றன. சிங்கம் கர்ஜித்தது. குரங்குகள் மரங்களிலிருந்து சத்தம் போட்டன. மான்கள் ஒன்றாக அணிந்தன. அவர்கள் எதையும் தாக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஒன்றாக நின்றார்கள். அந்த ஒற்றுமையின் சக்தி மனிதர்களை பின்வாங்க செய்தது. மாலை சூரியன் மறையும் நேரம் ஏரி மீண்டும் பிரகாசித்தது. குரங்குக்குட்டி முத்துவின் அருகில் அமர்ந்தான். இன்று நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். முத்து மெதுவாக கேட்டது. என்ன பாடம்? ஒற்றுமை இருந்தால் பயம் கூட ஓடிவிடும். யானை கருணாகரன் மெதுவாக சொன்னான். சிறியவன் பெரியவன் இல்லை, ஒவ்வொருவரும் முக்கியம். சிங்கம் வானத்தை நோக்கி பார்த்தான். இந்த காடு இப்போது உண்மையாக ஆனந்தவனம். அந்த நாளிலிருந்து அவர்கள் ஒவ்வொரு முடிவையும் ஒன்றாக எடுத்தனர். நீரை பாதுகாத்தனர், ஒருவரையொருவர் மதித்தனர். காடு மட்டுமல்ல, அவர்களின் இதயங்களும் நிரம்பின. நாம் ஒன்றாக இருந்தால் எந்த சவாலும் நம்மை வெல்ல முடியாது. இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதிய கதைகள் மற்றும் ரைம்ஸ் பார்க்க இப்போதே நாம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.